ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது எதிர்நீச்சல் ஜாதகங்கள். இதான் தலைப்பு. ஜோதிட சாஸ்திரத்தில் எப்போதும் கடுமையான போராட்டங்களை சந்தித்து கொண்டிருக்கும் ஜாதகங்களை எதிர்நீச்சல் ஜாதகங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நார்மலாக ஆற்றோட வேகத்திலே போகணும், அதை எதிர்த்து போராடுறதுக்கு தனி மன உறுதி வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வார்த்தைகள் சொல்லப்படுறது. ஒரு ஜாதகத்தில் எந்த மாதிரியான கிரகங்கள் வலிமையாக இருந்தால் அல்லது யார் தசை நடத்தினால் அது எதிர் நீச்சல் போட வேண்டிய ஜாதகமாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நார்மலாக லக்னாதிபதி பவராக இருக்கிற ஜாதகங்கள் தான் எதிர்நீச்சல் போடும் தகுதி உடையவை. இது முதல் விதி. லக்னாதிபதி வலுவாக இருக்கணும். லக்னாதிபதி வலுவில்லாத நிலையில் ஒரு ஜாதகம் எதிர்நீச்சல்லாம் போடாது, சரண்டர் ஆகிடும், சரணாகதி அப்படிங்கிற நிலைக்கு போயிடும். இல்லைன்னா சார்பு நிலை ஜாதகமாக அப்பா சொன்னால் கேட்டுக்கிறேன், அம்மா சொன்னால் கேட்டுக்கிறேன், நண்பன் சொன்னால் கேட்டுக்குவேன், அன்னை சொன்னால் கேட்டுக்கிறேன், பொண்டாட்டி சொன்னால் கேட்டுக்கிறேன், புருஷன் சொன்னால் கேட்டுக்கிறேன்னு சார்பு நிலை ஜாதகமாக மாறிடும். ஸோ இங்கே எதிர்நீச்சல்ங்கிற வார்த்தைக்கான முதல் அர்த்தமே உங்கள் லக்னாதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கணும். இது ரொம்ப முக்கியம். லக்னாதிபதி குறைந்தபட்சம் அதிநட்பு நிலை, நட்பு நிலைக்கு கீழே போகாமல் இருக்கணும் ஜாதகத்தில். அப்போ தான் உங்களால் வாழ்க்கையை எதிர்த்து போராட முடியும். இப்படி லக்னாதிபதி வலுவை இழந்த விட்ட நிலையில் மாற்று ஏற்பாடாக சந்திரனோ, அதாவது ராசியின் அதிபதியோ அல்லது சூரியனோ பவர்ஃபுல்லாக இருக்கணும். சூரியன் ஆத்மகாரகன், லக்னத்துக்கு பொறுப்பு வகிக்கிற கிரகங்கிறதுனால அவர் பவர்ஃபுல்லாக இருந்தாலும் எதிர்நீச்சல் போடக்கூடிய அமைப்பு இருக்கும். ஸோ இந்த எதிர்நீச்சல் போடணுங்கிற எண்ணத்தை கொடுக்கக்கூடியவங்க 3 பேர். ஒன்று லக்னாதிபதி, அதற்கு அடுத்ததாக ராசி அதிபதி, அதுக்கு அடுத்ததாக சூரியன். சரி, எதிர்நீச்சல் ஏன் போடணும் அப்படின்னா, தசாபுத்திகள் அடிப்படையில் லக்ன அசுபர்களே தொடர்ந்து தசை நடத்திக்கிட்டு இருக்கிற ஜாதகங்கள் இந்த மாதிரி எதிர்நீச்சல் போட வேண்டிய, வாழ்க்கையில் போராட்டங்களை சந்திக்க வேண்டிய, எல்லாவற்றையும் எதிர்த்து தான் வெற்றி பெற வேண்டிய சூழ்நிலைகளுக்கு தள்ளப்படும். புரிஞ்சிச்சுங்களா? இப்போ ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம். ஒரு தனுசு லக்னம் மீனராசி, தனுசு லக்னம் மீனராசி. இவருக்கு லக்னாதிபதி குரு லக்னத்திலேயே ஆச்சு. அப்போ லக்னாதிபதி வலுவாக இருக்கார் லக்னத்திலேயே. பட் இவர் பிறந்தது புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில். புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம்ங்கிறது குரு திசையினுடைய கடைசி பகுதியில் பிறப்பாங்க. ஒரு 3 வருஷம் குரு திசை இருக்க பிறந்தவருக்கு அதுக்கடுத்து 22 வயசு வரைக்கும் சனி மகா திசை. இது இளமையிலேயே இவர் போராட வேண்டிய சூழ்நிலைகளை கொடுத்துருது. ஏன்னா தனுசு லக்னத்துக்கோ மீனராசிக்கோ நேரடியாக சனி சுபர் இல்லை. சரிங்களா? அப்போ 19 வருஷம் படித்து காலேஜ் முடித்து வெளியில் வர்ற வரைக்கும் எல்லாத்துலேயுமே போராட்டம், எதிர்நீச்சல், கடுமையான மன உளைச்சல். நினச்சபடி படிக்க முடியாது, படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் சரியானபடி அதில் கவனம் செல்லாமல் போயிடுறது, சனியுடைய மந்த குணம் ஆட்கொண்டுடுறது, தேவையில்லாத விஷயங்களில் கவனம் செலுத்துறது, இத்தனையும் தாண்டி போராடி வெற்றி பெறணுங்கிற மன உறுதியை கொடுக்கும். சரி, 22 வயசு முடிஞ்சிடுச்சா, இதுக்கு மேலேயாவது நல்லா இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு அடுத்தது லக்னத்துக்கும் ராசிக்கும் 1ஆம் நம்பர் எதிரியான பாதகாதிபதி புதன் திசை 17 வருஷம். யோசிச்சு பாருங்கள். 22 வயசில் ஆரம்பிச்சு அப்பாடா நிம்மதியாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து பாதகாதிபதி, கேந்திராதிபதி, மாரகாதிபதி புதன் திசை 17 வருஷம். இப்போ இவரை வச்சுக்கிட்டு ஒரு 17 வருஷம் ஓரியாண்டாகணும், கிட்டத்தட்ட 40 வயசு வந்துடும். அப்போ அங்கேயும் தொடர்ந்து எதிர்நீச்சல் தான். வண்டியை ஓட்டணும், இவருக்கு பிடிச்ச மாதிரி தொழில் அமையிறது, பிடிச்ச மாதிரி மனைவி அமையிறது அல்லது கணவர் அமையிறது, சமுதாயத்திலோட அந்தஸ்தை பெறுவதற்கு போராடுறதுங்கிற மாதிரி இப்படி ஒரு எதிர்நீச்சல் கேரக்டர் வந்துடும். அதுக்கடுத்தது ஓகே பரவாயில்ல, 40 வயசு மேலேயாவது நல்லா இருக்குமான்னு பார்த்தா அதுக்கடுத்து ஆட்டோமேட்டிக்காக கேது மகா திசை. கேது எப்படி பொசிஷனில் உட்கார்ந்துருக்கிறாருங்கிறத பொறுத்து தான் ஜாதகரை பொழைக்க விடுவார், இல்லைன்னா அவர் டோட்டலாக சுருக்கிடுவார். ஸோ ஒரு 46-47 வயசு வரை கேது திசை முடிஞ்சு அதுக்கப்புறம் நல்லா இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர மகா திசை. இது தனுசு லக்னத்துக்கோ மீன ராசிக்கோ யோகத்தையே கொடுக்காத கிரகம். ஆதிபத்திய விசேஷம் இல்லாதவர்களாக இவங்கெல்லாம் வரிசையாக வருவாங்க. சனி, புதன், சுக்கிரன். டோட்டல் லைஃபே கிட்டத்தட்ட முடிஞ்சிடும். 47 வயசுக்கு சுக்கிரன் ஆரம்பித்தார்னா 67 வயசு. இங்கே கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா, லக்னாதிபதியும் ராசிநாதனுமான குரு நல்லா இருக்கார், பவர்ஃபுல்லாக இருக்கார், ஆட்சி மூலத்திரிகோண வீட்டில் இருக்கார். ஆனால் நடக்கிற தசை பூரா பாருங்கள் ஆப்போசிட் கிரகங்களுடைய தசைகள். புரிஞ்சிச்சுங்களா?
இவர் லக்னத்திற்கோ ராசிக்கோ நல்ல ஆதிபத்திய விசேஷம் இல்லாத மாரக கேந்திர ருண ரோக சத்ருஸ்தானாதிபதிகளோட தசைக்குள்ள ஜாதகம் மாட்டிக்க லக்னாதிபதியும் வலுவாக இருக்க வாழ்க்கையே முழு போராட்டமும் எதிர்நீச்சலும் கொண்டதாக அமைந்துவிடும். போராடி ஏன் இந்த போராட்டம் வருதுன்னா லக்னாதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கார். சரி, இதே தனுசு லக்னம் மீன ராசி, குரு 12ல் மறைவு, விருச்சிகத்தில் போய் உட்காந்துறார். இவர் எதிர்நீச்சல்லாம் போட மாட்டார், அப்படியே சரண்டர் அப்படிங்கிறது மாதிரி போயிடும். இந்த வித்தியாசத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் பார்த்தீங்கன்னா, உங்கள் லக்னத்துக்கு அவயோகிகள் வலுவாக இருந்து உங்கள் லக்னாதிபதியும் வலுவாக இருந்தால் என்ன தசை நடந்தாலும் நீங்களும் வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போட வேண்டியது இருக்கத்தான் செய்யும். ஒரு கடகலக்ன ஜாதகம், கடகலக்னம் கடகராசி, லக்னாதிபதி ராசி அதிபதியுமான சந்திரன் லக்னத்திலே உட்கார்ந்துட்டுருக்கார். கடகலக்னம் கடகராசி. இவருக்கு 8ஆம் இடத்துல சனி ஆட்சி மூலத்திரிகோணம், 12ஆம் இடத்துல புதன் ஆட்சி, 11ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா சுக்கிரன் ஆட்சி. இப்போ இந்த ஜாதகத்தை பாருங்கள், லக்னாதிபதி வலுவாக இருக்கார், அதே நேரத்தில் 8ஆம் அதிபதியும் வலுவாக இருக்கார், பாதகாதிபதியும் வலுவாக இருக்கார், விரையாதிபதியும் இந்த லக்னத்துக்கு ஆகாத கிரகமான புதனும் வலுவாக இருக்கார். இதுவும் ஒரு எதிர்நீச்சல் ஜாதகம் தான். இவங்களும் கடுமையான மன உளைச்சல் போராட்டங்களை வாழ்க்கையில் சந்திக்கணும். இவங்களுக்கு தசாபுத்தியோடைய அனுகூலம் கிடைக்கும்போது போராட்டத்தில் வெற்றிகளை பெறுவது, எதிர்நீச்சல் போட்டு தன் காரியத்தை சாதிக்கும் விதி கொண்டவங்களாக இருப்பாங்க. இப்போ இந்த ஜாதகம் ஆயில்ய நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்திருக்கு. புதன் மகாதிசை வெறும் 2.5 வருஷம் பேலன்ஸு. புதன் 2.5 வருஷம் முடிஞ்சோடனே கேது ஒரு 7, 10 வயசுக்குள்ளே கேது முடிஞ்சு, சுக்கிரன் ஒரு 20 வருஷம், 30 வயசோட சுக்கிர திசை முடிஞ்சுது. இப்போ இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அதுக்கடுத்து வந்த திசையெல்லாம் பார்த்திங்கன்னா சூரியன் சந்திரன் செவ்வாய். கடகலக்ன கடகராசிக்காரருக்கு 30 வயசுக்கு அப்புறம் வர்ற சூரிய சந்திர செவ்வாய் எல்லாமே யோகர்கள். புரிஞ்சிச்சிங்களா? அப்போ லக்னாதிபதி பவராக இருக்கார், கிட்டத்தட்ட ராசிநாதனும் அவரே தான். ஆனால் அவயோகிகள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எல்லாருமே பவரில் இருக்காங்க. 8 கூடைய சனி வலுவாக இருக்கார், 11 கூடைய பாதகாதிபதி வலுவாக இருக்கார், 12ஆம் அதிபதி விரையாதிபதி வலுவாக இருக்கார். அப்போ இந்த ஜாதகம் ஒரு எதிர்நீச்சல் ஜாதகம். லக்னத்தின் வலு கொண்டு மன உறுதி கொண்டு ஜெயிப்பதற்காக முயற்சிகளை கைவிடாமல் தொடர்ந்து போராடிக்கிட்டே இருக்கக்கூடிய அமைப்பு உள்ளவர்கள். ஸோ இந்த 2 விதி தான் அங்கே ஜாதகத்தில். ஒன்று, உங்கள் லக்னாதிபதி வலுவாக இருந்து அவயோக கிரகங்கள் தசை நடத்திக்கிறது, கண்டினியூவாக தசை நடத்திக்கிட்டே இருக்கும்போது வாழ்க்கை எதிர்நீச்சல் போட்டே ஆகணும். இவங்க எதிர்நீச்சல் போடுவாங்க, போட்டு தான் ஜெயிப்பாங்க. போடுவதற்கான தகுதிகள் இவர்களுக்கு இயற்கையாகவே வரும். புரிஞ்சிச்சிங்களா? இன்னொன்று, லக்னாதிபதி வலுவார்ந்து நமக்கு அவயோக வீடுகள் சொல்லக்கூடிய 8, 12 பாதகஸ்தானம், 6, 8, 12ஆம் இடங்கள் இவங்கெல்லாம் பவர்ஃபுல்லாக உட்கார்ந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக ஜாதகரின் லக்ன வலுவை பொறுத்து அவர் ஒரு எதிர்நீச்சல் அமைப்பு கொண்டவராக, போராடும் தன்மை உடையவராகவே திகழ்வார். புரிஞ்சிச்சிங்களா? போராடணும், போராடி தான் ஜெயிக்கணும் அப்படிங்கிறது மாதிரியான மன உறுதி மிக்கவராக ஜாதகர் இருப்பார். வேறு வழி இல்லை, நம்ம களத்தில் இறங்கியே தீரணும் அப்படிங்கிறது மாதிரியான எண்ணங்களும் செயல்களும் சிந்தனைகளும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அப்போ எதிரிகள் தசை நடத்தினாலும் எதிர்நீச்சல் போட்டாக வேண்டியது இருக்கும். எதிரிகள் ஜாதகத்தில் வலுவாக இருந்தாலும் எதிர்நீச்சல் போட வேண்டியது இருக்கும். இந்த எதிர்நீச்சல் போட்டும் வெற்றிகரமான மனிதர்களாக திகழ்வதற்கு அந்த எதிர்நீச்சல் போடணுங்கிற எண்ணம் உங்களுக்கு வருவதற்கே முதல்ல உங்கள் லக்னாதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கும். இங்கே லக்னாதிபதி வலுவில்லைன்னா எதிர்நீச்சல்ங்கிற பேச்சுக்கெல்லாம் இடமே இல்லை. சரண்டர், சார்பு நிலை ஜாதகங்கள், சரணாகதி ஜாதகங்கள் அப்படிங்கிற நிலைமையில் போய்டும். ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு தனுசு லக்ன ஜாதகம், தனுசு லக்னம் ஏற்கனவே சொல்லிட்டோமா, சரி இன்னொரு லக்னத்தை எடுத்துக்கலாம். ஒரு துலா லக்ன ஜாதகம். இவருக்கு லக்னாதிபதி சுக்கிரன் 12ல் நீச்சம், 9, 12 கூடைய புதன் உச்சம், அங்கேயே 11ஆம் இடத்துல சூரியனும் ஆட்சி. இப்போ இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி 12ஆம் இடத்துல மறைஞ்சிடுறாரு. நீச்சம் ப்ளஸ் நீச்ச பங்கம்ங்கிறது அப்புறம் எடுத்தாலும் கூட ஜாதகர் முழுக்க முழுக்க தகப்பன்னாருடைய பேச்சை மீறாத ஜாதகர். ஏன்னா 11ஆம் இடத்துல சூரியன் பவர்ஃபுல்லாக இருக்கார், 9ஆம் அதிபதி உச்சமாக இருக்கார். அப்பா பிஸ்னஸ் பண்ணுறாரு, அந்த பிஸ்னஸ் அப்படியே பையன் பண்ணுறாரு. அவன் 2 பசங்க, மூத்த பையன் அப்பாவோட பிஸ்னஸில் ஆல்ரெடி உள்ளே இருக்கார். 2வது பையனும் காலேஜ் முடிச்சுட்டு டக்குன்னு உடனே அப்பா பிஸ்னஸ்குள்ளே வந்துடுறாரு. அப்பாவின் மறைவுக்கு பிறகு அன்னை சொல்கிறத அப்படியே கேட்டு நடந்துக்கிறாரு. இவராக சுயமாக எதுவுமே பண்ணலை. இங்கே ரீசன் என்னென்னா லக்னாதிபதி ஸ்ட்ராங்காக இல்லை, மறைஞ்சிட்டார், சார்பு நிலைக்கு போயிட்டார். 9, 11ஆம் இடத்து அதிபதிகள் வலுவாக இருக்காங்க.
அப்போ 9ஆம் இடங்கிற தகப்பனா செஞ்ச தொழிலில் பையனும் இருக்கான், 11ஆம் இடங்கிற அண்ணனுடைய வழிகாட்டுதல் படி ஜாதகம் நடக்கிறா, இவர் ஆட்டோமேட்டிக்காகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சார்பு நிலை ஜாதகம். லக்னாதிபதியின் தனித்துவம் வலுவாக இல்லாத நிலையில் நல்லா படித்தா நல்ல ஒழுக்கமான பெரியவங்க சொல்கிறத கேட்டு மதித்து நடந்துக்கிற பையன்தான். ஆனால் இவராக எதுவும் செய்ய முடியாது. இது எதிர்நீச்சல் ஜாதகம் இல்லை, சார்பு நிலை ஜாதகம். உங்களுக்கு அந்த வித்தியாசம் புரியணும். லக்னாதிபதி குறைந்தபட்சம் அதிநட்பு நிலையில் இருந்தால் தான் போட்டி போடவே மனசு வரும். எதிரிகளும் வலுவாக இருக்கும்போது அந்த போட்டியில் உக்கிரத்தன்மை அதிகரிக்கும். தசாநாதர்களின் ஒத்துழைப்பு கிடைக்காத நிலையில் எதிர்நீச்சல் போடும் கட்டாயத்திற்கு ஆளாக்கப்படுவீர்கள். இதுதான் சூட்சுமம். ஸோ உங்கள் ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருக்கிறதா என்பதை பார்த்து அறிந்து கொள்ளுங்கள் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.